வணக்க விவசாய நண்பர்களே, நம்ம வந்து ஏற்கனவே காளான் போட்டோம். காளான் போட்டதை வந்து வெழிச்சு போட்டோம். அதான் கரெக்டான முறை. வெழிச்சு போறது தான் நல்ல முறை. இது வந்து கார்பன்டிசிம்னு சொல்லிட்டு கார்பன்டிசிம் மருந்து இருக்கு. இந்த மருந்து வந்து தண்ணியில கலக்கிட்டு 24 மணி நேரம் ஊறணும். அந்த வைக்கோல் வந்து 24 மணி நேரம் ஊறணும். அந்த கிருமியெல்லாம் செத்துரும். அதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணணும். நம்ம வந்து ஏற்கனவே போட்டது வந்து நல்லா காளான் பூத்துட்டு அது ஒரு 45 நாளைக்கு வந்துக்கினே இருக்கும். அது 8 பேக் போட்டோம். 8 பேக்கில் ஒரு டைம் போட்டோம்னா 1 கிலோ அளவுக்கு வருது. அது வீட்டுக்கு நல்லா யூஸ் ஆகுது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை கார்பன்டிசியம் போட்டு ஊற வச்சு இதில் எந்த அளவுக்கு வருது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு 3 பேக்கு போடலான்னு ஒரு ஐடியா. இப்போ இதை எடுப்போம். இப்போ கலந்துருவோம், மருந்தை கலந்துருவோம். சும்மா இது ஒரு 10 கிராம்னா போதும். இது ஒரு 25 லிட்டர் தண்ணி 10 கிராம் போட்டாச்சு. மருந்து வச்சாச்சு. வைக்கோலை எடுத்து இதெல்லாம் முக்கியணும். கட்டிங்லாம் பண்ண தேவையில்ல. இதே கட்டிங் மாதிரி தான் இருக்குது. கட்டிங்லாம் பண்ண தேவையில்ல. புறாத்தையும் எடுத்து போட்டு அமைக்கிட்டு அதுக்கப்புறம் சுத்தமான இடத்துல தான் வாரி போட்டு உணர்த்தணும். இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது வந்து எல்லாரையும் செய்யுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணல. ட்ரை பண்ணி எது சக்ஸஸ் எப்படி வருது என்னான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் இது. இப்போ வந்து ஊற வச்சிட்டா நாளைக்கு தான் நம்ம பேக் போட போகிறோம். நாளைக்கு போடும்போது காட்டுறேன் நான். இப்போ வந்து ஈரம் வந்து கரெக்டாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக் பிடிக்க போகிறோம், பேக் போட போகிறோம். இது முற்றிலும் மாறுபட்டது இது. இது விதை எங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க யூடியூப் சேனல் வச்சுக்கிறாரு ஒருத்தர். அவரு யாரு செங்கல்வராயன் சொல்லிட்டு ஒருத்தர், வேலூர். அவர்கிட்ட தான் நாங்க கேட்டோம். அவர் வந்து கொடுத்தாரு விதை. நல்லா சூப்பரா வந்தது. இது வந்து பெவிஷன் போட்டு ஊற வச்சுது. இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்ம. இதை போட்டு ஒரு 21 நாள்ல நம்மளுக்கு காளான் ரெடி ஆயிடும். முன்ன நம்ம போட்டோமே அதே போல இதுவும் ரெடி ஆயிடும். அது வந்துக்கினே தான் இருக்குது. 2 நாளுக்கு ஒரு வீட்டு நாங்க காளான் போட்டு தாங்கிறோம். இதே நாங்க போட்டுருவோம். ஃபுல்லா விதெல்லாம் போட்டாச்சு. இப்ப நம்ம வந்து கட்டிடுறோம். கட்டுறதுக்கு நாரால கட்டல. இப்ப முதல்ல வந்து நாரால கட்டணும். அது கொஞ்சம் வேலை கொடுத்துட்டு படுக்குன்னு எலி வந்து கடிச்சிட்டு, அதுக்காக நாங்க என்ன பண்றோம், இப்ப கம்பியால கட்டுறோம். எலி அதிகமா கடிக்குதுன்னு சொல்லிட்டு கம்பியால கட்டிட்டோம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இங்க கட்சியாதான் பிரச்சனை. பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். இது வந்து முழுக்க பெவிஷன் கலந்து போட்டது. இது ஊற வச்சது. இது எப்படி வருதுன்னு பார்க்கணும். அதை விட பெருசா வருதா கம்மியா வருதான்னு. இது வந்து யாரும் நாங்க உங்களை ட்ரை பண்ணுன்னு சொல்ல மாட்டோம். வெயிக்கிறது தான் நல்லது. இது எப்படி வருதுன்னு பார்ப்போமே. நம்ம சேனலே எல்லாமே எப்படி வருதுன்னு பாக்குறது தான். விவசாயிகளுக்கு ஒரு ஊக்குவிக்கிற சேனல் இது.
இப்போ தோ முக்கு வந்துக்குது பாரு நிறைய. அதெல்லாம் நாளைக்கு ரெடி ஆயிடும். ஓகே நண்பர்களே, மஷ்ரூம் வந்து இப்போ இந்த 2 பேக் எப்படி வருதுன்னு பார்ப்போம். 25 நாளுக்கு அப்புறம் பார்ப்போம். இது மஷ்ரூம் வந்து இருந்தாங்க, நேற்று பறிச்சிட்டோம். அதை 25 நாளுக்கு அப்புறம் பார்ப்போம். நீங்களும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்களும் செய்யுங்க. விவசாயியை காப்போம், விவசாயத்தை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.